13 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியால மீண்டும் ஒரு நிர்பயா கேஸ். நேத்து டெல்லியில ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய 30 வயது பெண் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8-9 மணி அளவுல அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கையில ஒரு பிரைவேட் பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர் அவங்கள ஒரு பஸ்ல கடத்தி இரவு முழுவதும் மாத்தி மாத்தி கெடுத்திருக்காங்க. இதுல என்ன தெரியுமா ஒரு பெரிய கொடுமை, இரவு முழுவதும் கெடுத்த அந்த பெண்ணை நைட்டு ஒரு 2-3 மணி அளவுல ரோட்ல தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதை பார்த்த சில பேர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க, என்னோட கணவர் டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால நான் வீட்டுக்கு போனாதான் அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2012 நிர்பயா ரேப் கேஸ்ல இன்வால்வ் ஆனவங்களுக்கெல்லாம் 2013ல கோர்ட் மரண தண்டனை விதிக்குது. ஆனா 2020ல தான் அவங்க எல்லாரும் தூக்கிலிடப்படுறாங்க. அந்த 7 வருஷ கேப்ல ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அந்த பெட்டிஷன், இந்த பெட்டிஷன் இதெல்லாம் பண்ணி எப்படியாச்சும் அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சிட மாட்டோமான்ற லீகல் ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த ப்ராசஸ் தான் நாளைக்கு நம்ம ஒரு பொண்ணை தொட்டாலும் பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குன்ற தைரியத்தை ஒருத்தனுக்கு கொடுக்குது. இந்த தைரியம் எப்போ உடைக்கப்படும்?